உங்களுக்கு என்னைக்காவது இப்படி ஒரு உணர்வு வந்திருக்கா? எல்லாமே இருந்தும் மனசுல ஒரு வெறுமை. இப்படி ஒரு உணர்வோட இருக்கும் இளைஞன் தான் அருண். அவன் வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருக்கு. நல்ல குடும்பம், நல்ல வேலை, நல்ல சூழல் எல்லாம் இருந்தும் அவன் மனசுக்குள்ள ஒரு வெறுமை தான். அவன் மனசு திடீர்னு சொல்லும், அடுத்த மாசம் நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சா நமக்கு சந்தோஷம் வரும். ஆனா கிடைச்சதும் அதே வெறுமை தான். அந்த மனக்குழப்பத்தோடையே ஒரு மலைப்பாதை வழியா அருண் நடந்து போய்கிட்டு இருக்கிறான். போகும் வழியில ஒரு முதியவர் சிரிப்போட அமர்ந்திருக்கிறாரு. அவரை பார்த்து கேட்கிறான், தாத்தா நீங்க எப்படி இவ்வளவு ஒரு மன அமைதியோட மகிழ்ச்சியோட இருக்கிறீங்க அப்படின்னு. அதற்கு அந்த தாத்தா சொல்றாரு, மகிழ்ச்சியை உடனே தரக்கூடிய மந்திரம் எனக்கு தெரியும், அதனாலதான் நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அருணின் கண்கள்ல பிரகாசம். மந்திரமா? எனக்கும் கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதற்கு அந்த தாத்தா, மகாதேவனின் குகைக்கு போ, அங்கதான் அந்த மந்திரம் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. அங்க போகும்போது உன்னுடைய மனம் ரொம்பவே சுத்தமா இருக்கணும்னு சொல்லி அனுப்புறாரு. அடுத்த நாள் காலையில பனிகள் எல்லாம் மலையை சூழ்ந்திருக்கு. அந்த மலைக்கு போக ஆரம்பிக்கிறான். கால் வழுக்குது, காற்று பயங்கரமா வீசுது. ஆனா அவன் மனசுல அந்த மகாதேவனை போய் சந்திக்கணும் அப்படிங்கிற தீ கொழுந்து விட்டு எரியுது. மாலை நேரம் அந்த குகையை அடையிறான். ஒரு வெண்தாடியோட அந்த மகாதேவன் அங்கு அமர்ந்திருக்கிறாரு. அருண் ரொம்ப பணிவா வணங்கி, மகாதேவா எனக்கு மகிழ்ச்சி தரும் மந்திரங்கள் வேண்டும். மகாதேவன் அமைதியா பாக்குறாரு. அதை கற்றுக்க நீ தயாரா? அப்போ இந்த 3 சோதனைகளை நீ கடந்து வரணும். மகாதேவன் ஒரு செய்கை காமிக்கிறாரு. உடனே அருண் ஒரு இடத்துக்கு போறான். அது பிரகாசமான இடம். முழுவதும் அவனை சுற்றி கண்ணாடி தான் இருக்கு. வீடுகள், மரங்கள், தண்ணீர் எல்லாம் கண்ணாடியா பிரதிபலிக்குது. இவன் அது பக்கத்துல போய் நிக்கிறான். இவன் தான் அதுல பிரதிபலிப்பா தெரிகிறான், ஆனா கோபமாக. அருண் கேக்குறான், ஏன் இப்படி என்னைய கோபமா காட்டுற? அந்த வார்த்தை 10 மடங்காக அவனுக்கே பிரதிபலிக்குது. ஏன் இப்படி கோபமா காட்டுற காட்டுற காட்டுற? அந்த சத்தம் அவனாலேயே கேட்க முடியல. காதை பொத்திக்கிட்டு கீழே விழறான். இப்போ அந்த கண்ணாடி பிம்பங்கள் சொல்லுது, அருண் இது கண்ணாடி கிராமம், நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு உலகம் பிரதிபலிப்பா கொடுக்கும்னு. இப்போ அவன் அமைதியா சிரிக்கிறான். அந்த சிரிப்பு பல மடங்காக அவனுக்கே திருப்பி வருது. இப்போ அவன் மனசுல ஒரு அமைதி. 2வது சோதனை. ஒரு வறண்ட நிலம். பறவைகள் கூட பசிக்காக ஏங்கி கிடக்குது. மகாதேவன் சொன்னாரு, இந்த ஏரிக்கு நீ தண்ணீர் கொண்டு வர செய்யணும். அவனும் 3 நாள் முயற்சி செய்யறான். ஆனா எதுவுமே மாறல. அவன் சோர்ந்து போய் கீழே அமர்ந்தான். அப்போ ஒரு சிறிய பறவை விழுந்தது. அதோட இறகு காயமடைஞ்சிருந்தது. இப்போ அந்த பறவைக்காக தண்ணீர் தேடி பராமரிச்சான். அந்த ஏரி முழுவதும் தண்ணீரால நிரம்புச்சு. ஒரு குரல், அருண் உனக்காக நீ தேடும் போது எதுவும் கிடைக்காது, பிறருக்கு உதவும் போதுதான் உனக்கான மகிழ்ச்சி கிடைக்கும். இப்போது 3வது சோதனை. அது ஒரு மாயக்காடு. அங்க எங்க பார்த்தாலும் அவனோட குரல் தான் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. நீ எதற்கும் தகுதி இல்லாதவன், நீ தோல்வி அடைந்தவன். அந்த சத்தத்தை கேட்க முடியாம ஓடிக்கிட்டே இருக்கிறான். அந்த சத்தம் அவனை பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது. சிறிது நேரம் கழிச்சு அவன் யோசிக்கும் போதுதான் தெரியுது, அது முழுவதும் அவனுடைய சொந்த குரல். இப்போ அந்த சிந்தனைகளை கவனிக்காம அமைதியா தன்னோட மூச்சை கவனிக்கிறான். அந்த இடம் முழுவதும் அமைதியின் ஒளி பரவுது. மகாதேவன் இப்போ சொல்றாரு, அருண் மகிழ்ச்சியை தேடும் மந்திரம் வெளியே இல்ல, உனக்குள்ளே தோன்றும் அமைதிதான் காரணம். மகாதேவன் அவனுக்கு கையில ஒரு வெள்ளி தாமரையை கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, எப்பவுமே நீ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். பிறரை குற்றம் சாட்டக்கூடாது, உன்னை நீ யாரிடமும் ஒப்பிடக்கூடாது, நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளணும். பிறருக்காக செய்யும் உதவிதான் மகிழ்ச்சியை உருவாக்கும். இப்போது அருண் ஒரு நிம்மதியோட தன்னோட வீட்டுக்கு திரும்புறான். மகிழ்ச்சிங்கிறது தேட வேண்டிய பொருள் அல்ல, உணர வேண்டிய நிலை. நீங்க இன்றைய நிகழ்வுகளுக்கு நன்றி கூறி வாழ்ந்தால் அதுவே உண்மையான மகிழ்ச்சி.